சமீப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, நெருங்கிய நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட் அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வந்து, உங்களோட அபிப்பிராயத்த வந்து சோதிக்கிற மாரி சில விஷயங்கள செய்வாங்க. உதாரணத்துக்கு, "நீ யார வழிபட்டுக்கிட்டு இருக்க? யார கும்பிட்டுக்கிட்டு இருக்க? யார வணங்கிக்கிட்டு இருக்கேன்னு?" கேட்பாங்க. உதாரணத்துக்கு, "நான் வந்து முருகர லவ் பண்றேன். நான் முருகர் வழிபாட்டுல இருக்கேன்." அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு கேள்விக்குறிய எழுப்பிருவாங்க. முருகர் வந்து சிவனோட பெருசு கிடையாது. முருகர் வந்து பெருமாளோட பெருசு கிடையாது. இதே போன்ற மத்த மதத்திலயும் நீங்க வணங்குற கடவுளோட, எங்க கடவுள் இன்னும் உன்னதமானவரு. இன்னும் நல்ல நெறியில இருக்காங்க. இன்னும் நல்ல வழிபாட்டுல இருக்காங்க. ஒரே கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட அபிப்பிராயத்த மாத்துறதுக்கு பல பேர் பல முயற்சி பண்ணுவாங்க. இதுல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து கோவத்த உண்டாக்குறதும், வெறிய உண்டாக்குறதும், கடுப்பு உண்டாக்குறதும், அதே நேரத்தில உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள செய்வாங்க. சில கருத்துக்கள வந்து திணிப்பாங்க. இது நாளடைவில என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்கும். என்ன மாற்றம்னா, ஒண்ணு அவங்க சொல்றது தான் உண்மைன்னு போயிருவீங்க. அல்லது நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க உங்களோட பிலீஃப் நம்பின்னு நீங்க போயிருவீங்க. இது 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப எத வழிபடுறோமோ, அந்த வழிபாட்டின் சாராம்சத்த புரிஞ்சு, அந்த சாராம்சத்த நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய ஒரு சமய வழிபாடாக இருக்கும். இது பலரும் வந்து புரியாத ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. சில விஷயத்த கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உள்ளுக்கு கொண்டு வர மாட்றாங்க. மாத்தி அமைக்க மாட்டாங்க. இதே போன்ற விஷயங்கள் பல இடத்துல பல நபர்களுக்கு நடந்திருக்கு. பல முன்னோர்களுக்கும் நடந்திருக்கு. அதே போன்ற விஷயத்துல சில கருத்துக்கள வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ப கந்தர் புராணத்துல பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து தட்சணாமூர்த்தி என்ற ஒரு அவதாரத்த எடுக்குறாரு. யாருக்குன்னா, ஒரு 4 நபர்களுக்கு வந்து 4 ஞானிகளுக்கு வந்து 4 சித்தர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அபிப்பிராயத்த வந்து போதிக்கணும்னு. இதுல சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 விஷயம் நம்ம சமயத்துல அடங்கியிருக்கு. இதுல 3 விஷயத்த வந்து தட்சிணாமூர்த்தி அவர்கள் போதனை செய்ய முடியும். ஆனா 4வது விஷயம் ஞானம். அது போதனை செய்ய முடியாது. அது தனக்குள்ள இருக்கிற ஞானத்த வச்சு அந்த ஞானத்த வந்து அடையணும். அது எப்படி முடியும் கேட்டுமா? அது வாழ்வியல் மட்டும் தான் முடியும். வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சாராம்சத்த கண்டுபிடிச்சு, கடவுள் என்ற ஒரு விஷயத்த கடந்து போய், அந்த விஷயத்த நமக்குள்ள கொண்டு வந்து, அங்கேருந்து நம்ம எடுக்க போற இந்த ஞானம் வந்து, உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்துக்குண்டான ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், குருமார்கள்லாம் அடைஞ்ச விஷயங்கள். நம்ம ஒரு குரு வழிபாட்டுல இருப்போம். அந்த குரு என்ன சொல்றாரோ, அது நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம புரிஞ்சுணர்வுக்கு ஏத்த மாதிரி, நம்ம அத அமைப்புக்குள்ள கொண்டு வருவோம். நாளடைவில நம்ப அவர் குரு வழிபாட்டுல இருக்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். அல்லது நம்மளுக்கு ஒரு புது ஞானம் பொறக்கும். இது குரு வழிபாட்டுல இருக்கலாம், சித்தர் வழிபாட்டுல இருக்கலாம், இல்ல சைவ நெறியில இருக்கலாம். எந்த நெறியில போனா கூட, அங்க இருக்கிற ஒரு சாராம்சத்த உள்ளுக்கு கொண்டு வந்தா மட்டும் தான் இது நடக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும், நம்ப வழிபடுற இந்த 6 ஷண்மதத்தில பார்த்தாலும், ஏதோ ஒரு இடத்துல நீங்க கொல்லாமைய கடைப்பிடிச்சே ஆகணும். அத தாண்டி எதையுமே போகவே போகாது. முதல் அடியே கொல்லாமைக்குள்ள தான் வரீங்க. கொல்லாமை என்றால் என்ன? கொன்று உண்ணக்கூடாது, கொன்று படைக்கக்கூடாது, கொன்று பிறருக்கு உணவா கொடுக்கக்கூடாது. இந்த கொல்லாமைக்குள்ள வரம்போது, அங்கேருந்து ஒரு புது ஞானம் உங்களுக்குள்ள பொறக்கும். ஆனா இது இவ்ளோ கத்துக்கிட்ட பிறகு, நீங்க பிறர்கிட்ட புகட்டுறது எந்த வகையிலும் ஞானம் கிடையாது. அதாவது இன்னொருத்தவங்ககிட்ட போய் திணிக்கிறது. இந்த கருத்து தான் கரெக்ட்டு. இந்த ஞானம் தான் கரெக்ட்டு. எங்களோட வழிபாடு தான் கரெக்ட்டு. நீங்க தப்பா பின்பற்றீங்க. எங்க குரு இப்படி சொன்னாரு. எங்க முத்து மூது ம முன்னோடிகள் இப்படி சொன்னாரு. எங்களோட முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க. எங்களோட வழிகாட்டி இப்படி சொன்னாரு. என்னோட சித்தர் இப்படி சொல்லிட்டு அவங்களோட கருத்த இன்னொருத்தவங்ககிட்ட திணிக்கவே கூடாது. ஏன்னா இது குரு வழிபாட்லயும் இல்ல, சித்தர் வழிபாட்லயும் கிடையாது. ஒரு விஷயத்த நம்ப கத்துக்கணும்னு நினைக்கும்போது, நம்ப தான் முன்னுக்கு வந்து சரணடைஞ்சு, அந்த சரணாகதியோட பாதைய நம்ம போய் அடைய முடியும். நீங்க எந்த வழிபாட்டுல இருந்தா கூட, அந்த வழிபாட்டின் கடைசியில எந்த இலக்கு போய் அடையுதோ, அந்த இலக்கு வரைக்கும் உங்களோட பாதையும் பயணித்து கொண்டு போங்க. கண்டிப்பாக நீங்க நினைச்சதோ, இல்ல நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறதோ, இல்ல நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறதோ, கண்டிப்பாக அடைவீங்க. முருகன் துணை.